நேத்து போட்டிருந்த ஒரு வீடியோவ பார்த்துட்டு நெறைய பேரு இந்த நூடுல்ஸோட ரெசிபி போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு நூடுல்ஸ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில 2 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி போட்டுட்டு அதில நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்தி கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா, அந்த தோலெல்லாம் உறிஞ்சு வந்துரும் தக்காளியோட தோல். அத எடுத்துட்டு மிக்ஸியில நல்லா பேஸ்ட் மாரி அடைச்சு வச்சுக்கலாம். நான் வந்து டோஃபு எடுத்திருக்கேன். துருவி எடுத்திருக்கேன். டோஃபு இல்லன்னா பன்னீர் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், 2 முட்டை, உப்பு, மஞ்சள் பொடி, மிளகு பொடி போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நூடுல்ஸும் வெந்துருச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த டோஃபு முட்டையை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம அந்த தக்காளி மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டு, மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நூடுல்ஸையும் நம்ம அந்த டோஃபு முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான